ஹாய், பிரைஸ் காட். ஆல் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு ரட்சகர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்திய வார்த்தை உங்களுக்கு நான் பேச போற தயவுசெய்து கவனிங்க. சங்கீதம் 16:1 வனமாக சொல்லுது, தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன். இதுல என்ன புரியுது உங்களுக்கு? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இப்ப உங்களுக்கு நீங்க ஆண்டவரிடத்துல போயிட்டு கத்துறது, கதறது, ஃபோர்ஸபிளா கண்ணீரோடு கேட்கறது எல்லாத்தையும் விட நீங்க உரிமையாய் அவரிடத்தை கேட்பது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நீங்க உரிமையாய் கேட்பது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சங்கீதக்காரர் பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, தேவன் என்னை காப்பாற்றும், நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், அப்பா நீங்க தான் எங்க அப்பா, நீங்க தான் காப்பாற்றணும். அந்த உரிமையை நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பிள்ளை என்ற உரிமையை நீங்க எனக்கு கொடுத்தபடினால நான் உங்களை மட்டும் தான் கேட்பேன். நான் தவறிட்டேன், நான் கீழே விழுந்துட்டேன், அநேக பாடுகளை நான் இருக்கிறேன், அநேக வேதனைகள் இருக்கிறேன். ஆனா நீங்க மட்டும் தான் என்னை காப்பாற்றணும். ஏன் தெரியுமா? நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனிடத்துல நீங்க உரிமையாய் வாழ்வது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனிடத்துல நீங்க உரிமையாய் கேட்பது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க உரிமையாய் இருப்பது ரொம்ப விரும்புகிறார். அவர் அநேக ஜனங்கள் வந்து அவருடைய காலை பிடிச்சாங்க, அவரை கட்டி பிடிச்சாங்க, அவருக்கு முத்தம் கொடுத்தாங்க, அவருக்கு தைலம் தடவினாங்க, அநேக காரியங்களை செய்தாங்க. எல்லாம் அதுக்கு தெரியுமா? ஒரு உரிமை. அந்த உரிமையை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்தார். அவரை தொட, அவரை கட்டி பிடிக்க, அவரிடத்துல உட்கார்ந்து பேச, எல்லாம் அவர் கூட நடக்க, எல்லாத்து உரிமையும் கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டான், நீங்க கத்தி கத்தி அழுதெல்லாம் கேட்கறத விட இன்னைக்கு கொஞ்சம் உரிமையா கேட்டு பாருங்களேன், அப்பா செய்வார். நான் இன்றைக்கு கூட உங்களுக்கு சொல்றேன், நீங்க அப்பா கிட்ட அப்படி இப்படி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் கேட்கறத விட கொஞ்சம் உரிமையா கேளுங்க. அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், சரி என்னை மன்னிச்சிடுங்க, ஆனா நீங்க தானே காப்பாற்றணும். காரணம் நான் உங்களை நம்பி இருக்கிறேன் சாமி. உங்களை விட்டா எனக்கு வேற வழி கிடையாது, உங்களை விட்டா வேற எனக்கு இடம் கிடையாது. நான் மறைகிற இடம் நீங்க தான், நான் ஓடி ஒளிகிற இடம் நீங்க தான். நான் எல்லா விதத்திலையும் கதற எல்லாத்தையும் உங்களிடத்துல தான் மட்டும்தான் வைக்கிறேன் சாமி. என்ன காப்பாத்துங்க, நான் உன்னை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தேவன் உங்களிடத்துல விரும்புகிறது என்னன்னு சொன்னா, நீங்க உரிமையோடு அவரிடத்துல கேட்பதை மட்டுமே கர்த்தர் விரும்புகிறார். அப்பா ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்ட உரிமையா கேட்கும் இல்லையா? அதை விட ரொம்ப பெரிய பல. நீங்க கேளுங்க, அப்பா என்ன தாயின் கருவில போட்டது நீங்க, என்னை வளர்த்தது நீங்க, என்னை நடத்தது நீங்க, இது வரைக்கும் கொண்டு வந்தது நீங்க. இன்னைக்கு இருக்கிற பாடுகள் அந்த நீங்க தான் என்ன விடுவிக்கணும், நீங்க தான் என்ன காப்பாத்தின சாமி அப்படின்னு சொல்லி நீங்க உரிமையா கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்னில இருந்து உரிமையா கேட்க ஆரம்பிங்களேன், அப்பா கொடுப்பாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? உரிமையா கேளுங்க, ஏசு சுவாமி உங்களுக்கு கொடுப்பாரு. உரிமையா என்னன்னா கேளுங்க, அப்பா உங்களுக்கு செய்வாரு. ஏன்னா வானம் அவரது, பூமி அவரது, சகலமும் அவரது, எல்லாமே அவரது மட்டுமே. நீ என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இனிமேல நீ கத்தியா கதறி அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு கேட்கறத விட உரிமையா கேளு. இந்த மெசேஜ் நான் முடிக்கும் போது நீ முழங்கால் பண்ணிட்டு கேளு, எஸ் லார்ட் என்னை காப்பாத்துங்க, நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா உன்னை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது, எஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. உரிமையாய் கேட்கிறவர்கள் நிச்சயமாக பலன் அடைவார்கள். ஆமென். தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? உங்களை நீங்க காயப்படுத்திக்கிறதோ, உங்களை நீங்க வேதனைப்படுத்திக்கிறதோ அல்ல, உரிமையா கேளுங்க. சங்கீதக்காரர் கேட்ட மாதிரி என்னை காப்பாத்துங்க, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். வாங்க ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, என் ஆண்டவராக இயேசுவே, சர்வ வல்லவரே, உன்னாம மகிமைப்பட்டும் அருமையான வார்த்தை கொடுத்ததுக்கு நன்றி. எஸ் லார்ட், நீர் உரிமையாய் எங்களிடத்துல இருக்கிறீங்க, நாங்களும் உங்களிடத்துல உரிமையா இருக்க நீங்க எதிர்பார்க்கிறீங்க. உங்க நாம மகிமைப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். காட் பிளஸ் யூ. நண்பு பிள்ளைகளே, ரொம்ப உங்களை நோக்கடிச்சுக்கிட்டு கத்தின்னு கதிர கேட்காதீங்க, கொஞ்சம் உரிமையா கேளுங்க. ஏன்னா நீங்க உரிமையா கேட்டா அப்பா மனம் இருந்தவராக இருக்கிறார். எஸ் லார்ட். ஆமென். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. நாளைக்கு மிகப்பெரிய ஜெயங்களாக தேவன் வார்த்தை கொடுப்பாராக. ஆமென். ஜீசஸ்.